நமது வெத்தலகம் சேர்ந்த நமது கால்டு அண்ணன் அவருடைய தம்பி பிறந்தது நமது டேவிட்டுக்காக இப்பொழுது எஸ்வே உட்காந்து ஜெபிக்க முடியாத ஒரு வேலையை ஆயத்தப்படுத்திருந்தீங்க. நேற்று நமது தம்பி நமக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னான். அந்த வேலைக்காக இப்பொழுது ஜெபிக்க வச்சதுக்காக நன்றி தகவனை. நேற்று முழுவதும் நாங்கள் உட்கார்ந்து ஆனந்து நாங்கள் குடும்பத்தோடு இந்த முருங்கை தோப்பிலிருந்து ஜெயிக்கும் போது நீங்கள் அவனுக்காக ஒரு வேலையை ஆயத்தப்படுத்திங்க. அந்த சின்ன மோட்டார் பம்பு நமது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மருந்து பம்பு ஃபால்ட்டானது, கால்டால் எடுக்க முடியவில்லை. அதனால் நமது அருமை அண்ணன் சோழன்னு சொன்னது டீச்சர் காலை பிடித்தான் என்று சொன்னார்கள். படிக்கிற வயசில் டீச்சர் காலை பிடித்தவன் அவன் அந்த பாவங்களை மறந்து நல்லபடியாக அவன் அத்தை வீட்டிலே ஒரு அழகான அத்தை வீட்டுக்கு சாப்பாடு வாங்க அனுப்புனாங்க. ஆனால் சாப்பாடு வாங்க போயிட்டு அத்தை வீட்டுக்கு போனோம்னா அங்கே ஒரு சீத்தா மரம் நமது பப்பாளியை போல வெள்ளை பூச்சி விழுந்து இருக்கு. அதுக்கு என்ன மறந்துன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அத்தை வீட்டு மேலே அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறான். அந்த பையனுக்காக இப்பொழுது உட்கார்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். அந்த சீத்தா பழத்தை நல்லபடியாக கணித்து நல்லபடியாக ருசிக்க முடியாத ஒரு கிருபையை நீர் அருளை செய்யும். அத்தை வீட்டு மேலே அவ்வளோ அன்பு வைத்திருக்கான். எங்கள் அத்தை வீட்டு போனாதான் முடியும்னு அடுத்து தெருவழியே தெருவே தெரியாத என்னை உங்களுடைய பிள்ளை அங்கே எங்கே கூட்டு அலைந்து வேண்டாம் தம்பின்னு சொன்ன பிறகு கேட்காதபடி கூட்டு அலைந்தான் அத்தை வீட்டுக்கு. அத்தை வெத்தலகேமுக்கு போவோம்னா அந்த காட்டுக்குள்ளே எதுக்குன்னு தான் கேட்டாங்க. நேற்றைக்கு வெத்தலகேமுக்கு வாங்கத்தேன்னு அந்த பையன் கூடும்போது அத்தை சொன்ன வார்த்தை, அந்த காட்டுக்குள்ளே நான் வர முடியாது தான் சொன்னாங்க. அவங்களையும் இப்போ இந்த ஜப வேலையிலே அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அந்த வெத்தலகம் பெருகும்படியாக எண்ணும் வீடுகள் ஜனங்கள் எல்லாரும் பெருகும்படியாக அந்த வெத்தலகமை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதே போல் நமது அருமை தம்பி கிறிஸ்டபருக்காகவும் ஜெயிக்கிறோம். வேண்டாருப்பா சேர்ந்து பேச தெரியாத வார்த்தைகளை பேசி பாம்போல் இருக்கிற கிறிஸ்டபருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவனுடைய பாவங்களை இப்பொழுது மன்னித்து நல்லபடியாக ஒரு தொழிலை அவன் செய்த பாவங்களை மன்னித்து வேலைக்கு போகும்படியாக இப்பொழுது நமது தேங்காய் ஜமங்க 500 சம்பளத்துக்கு போய் கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க முடியாத பாவங்களை மன்னிக்க முடியாத ஒரு வேலையை இப்பொழுது ஆயத்தப்படுத்துங்க. அதே போல் நமது ஆனந்த் நம்ம அருமை தம்பி இப்பொழுது வீடியோ கவரேஜ் பண்ணி கொண்டு இருக்கிற நமது தம்பி விவசாயத்தில் நம்ம சோழன் கூட அன்பாக இருக்கிற நம்ம ஆனந்துக்காக ஜெயிக்கிறோம். ஆனந்துடைய முருங்கை மரங்களை நல்லபடியாக காய்க்க தண்ணி தூங்காமல் பாய்த்து கொண்டு இருக்கான். கொத்த உடம் கொடுக்க முடியல, இருந்தாலும் தண்ணி பாய்த்து கொண்டு இருக்கிறான். அவனையும் ஆசீர்வதிங்க. ஏன்னா 2 பட்டகள் பிறப்பான் என்று தான் ஜெபித்திருக்கோம். அதே போல் 2 பெண் குழந்தைகளை பெற்று எடுக்க முடியாத ஒரு கிருபையை அவனுக்கு ஆயத்தப்படுத்துங்க. சோழனுக்காகவும் இப்பொழுது கல்யாணத்துக்கு எனுமை யாருக்கும் பாட்டில் வாங்க கொடுக்காதபடி இவன் ஜெயிக்கிறான். குடிக்கிறவன் குடித்து கொண்டே இருப்பான். குடியை கெடுக்கும் என்று தெரியாதபடி குடித்து கொண்டே இருக்கிற பாவிகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. பாவிகளோடு சேராதபடி இந்த வேலையிலே நமது தம்பிக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த பையன் நம்ம ஜபத்தை விரும்பி கேட்டான். இப்பொழுது அவனை நாங்கள் துதித்து செபிக்கிறோம். அதே போல் விவசாயத்தில் செழிக்கட்டும். மழை 28ஆம் தேதி வரோம் என்று ஆனந்து சொன்னால் இன்னும் மழைக்கான அறிகுறியே இல்லை. அந்த மழையை நல்லபடியாக நம்ம அது பூமியிலே வரபடியாக ஒரு வேலையே எசப்பா நீங்கள் அதை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. இந்த வேலையிலே நமது குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளாக செய்கிறோம். எடையங்குடியை சேர்ந்த நமது இம்மானுக்காக, அதே போல் நமது புரட்டா கடை வேளாங்கண்ணி புரட்டா கடைக்காக ஜெபிக்கிறோம். புரட்டா கடைக்காக முக்கியமாக ஜெபிக்கிறோம். வேளாங்கண்ணி புரட்டா கடை நல்லபடியாக ஓட முடியாது. பாதி நாள் பூட்டிடுறான், பாதி நாள் திறக்கிறான். நமது அருமை சொந்தக்காரன் என் தாத்தா மகன். அதனால் அவனுக்காக முக்கியமாக ஜெபித்து கொண்டிருக்கோம். அவன் புரட்டா கடை நல்லபடியாக ஓடுறதுக்கான நல்லபடியாக புரோட்டாவே ஆட்களை கஸ்டமர்களை காக்க வைக்காதபடி நல்லபடியாக புரோட்டா குச்சி அடித்து புரோட்டாவே சூடாக கொடுத்து செழிக்க முடியாத ஒரு வேலையை கொடுங்க. அதே போல் அருமை தம்பி பாலனுக்காக ஜெயிக்கிறோம். பாலனையும் நல்லபடியாக ஆட்டோகளை ஓட்டி நல்லபடியாக தொழில் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் உழைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வாங்கன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதப்படி ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்தில் வந்து ஜெபிக்க முடியாத ஒரு வேலை ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்க. ஜபிக்கிற வேலையில் ஒதுக்க முடியாத ஒரு வேலை கொடுங்க. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருங்க. நடந்த பாவங்கள் இதுவரையும் நீங்கள் செய்த பாவங்களை மன்னித்து எனுமேல் மனைவிகளே புருஷர்களுக்கு உண்மையாக இருங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு உண்மையாக இருங்கன்படி எல்லாரும் உண்மையாக உத்தமனாக வாழத்தக்கதான ஒரு கிருபை இந்த வேலையை கொடுங்க. ஏசப்பா இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.